மூவி எல்லாரும் வாட்ச் பண்ணல. காந்தாரா 2 நல்லா இருந்துச்சு. ஸோ காந்தாரா 1ஓட சேம் ஃபீல் அண்ட் சேம் வைப் நம்ம காந்தாரா 2லயும் இருந்தது. கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் மூவி வந்து பெருசா வந்து நமக்கு ரைஸ் அப் ஆகுது. ஸோ எல்லாரும் கண்டிப்பா காந்தாரா 2 வாட்ச் பண்ணுங்க. பார்ட் 1 நல்லா இருக்கா? பார்ட் 1ஓட நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா ஓகே, நம்ம வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சேம் ஒரே சிங்க்ல தான் இருக்குன்றத சொல்லலாம். ஸோ பார்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு ஜான்ரே வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது கொஞ்சம் நமக்கு வித்தியாசமாக இருந்தது. அதை ரொம்ப ஹைப் பண்ணோம், வைப் கொடுத்தோம். சேம் அதே இது நம்ம திருப்பி இன்னொரு ரிட்டர்னில் நம்ம பார்க்கும்போது சேம் அந்த எக்ஸாக்டாக நம்ம இருக்குன்றதை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அதோட எஃபர்ட் அண்ட் சேம் திங் இதுலேயும் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படம் வந்து ரொம்ப தரமான படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்குது. ஒரு பீரியடிக்கல் ஃபிலிம் வந்து ஒரு காமெடி சென்ஸை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை கொண்டு வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே கனெக்ட் ஆகும். செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே கூஸ் பம்ப்ஸின் உச்சக்கட்டமாக இருக்கும். அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து என்னடா எல்லாருமே படத்தில் ஹீரோயின் சும்மா தானே யூஸ் பண்ணிட்டு அழகாக இருக்காங்கன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தில் அழகாக இருக்காங்கன்னு யூஸ் பண்ணல. அதில் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் சீன் இருக்குது. தயவு செய்து படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே தரமாக இருக்குது. விஎஃப்எக்ஸ் தரமாக இருக்குது. மியூசிக்கும் தரமாக இருக்குது. எல்லாருமே தயவுசெய்து தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள். படம் நல்லா இருக்குது. 10க்கு 9 கொடுக்கலாம். டெக்னிக்கலாக எப்படி ப்ரோ விஷுவலைஸ் ஆகும்? அதான் ப்ரோ விஷுவல் தரமான விஷுவல்ஸ் ப்ரோ. உங்களுக்கு பார்ட் 1லேயே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார்ல. காந்தாரா 1லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் இருக்க லைட்டிங்லாம் இன்ன வரைக்கும் காட்டுக்குள்ளே கொண்டு வரது யாருமே பண்ண முடியல. நீங்கள் எத்தனையோ படம் ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் இந்த இந்தியன் சினிமாவில் அவர் உண்மையாலே ஒரு உச்சக்கட்டமாக தான் இருந்தாப்புல. அதை வந்து இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. நீங்கள் விஷுவல்ஸை பார்த்தா வந்து அந்த பீரியடுக்கு நீங்கள் நேர்லேயே போயிட்டு வந்தால் ஒரு டைம் ட்ராவல் பண்ணால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் தேட்டரில் இருந்துச்சு. தயவு செய்து தேட்டரில் வந்து பாருங்கள் படத்தை. அப்போனா தான் படம் நல்லா இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்த படத்துக்கு முன்னாடி இருக்க கதை தான் இந்த கதை. அதுக்கு மேலே சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிடும். தயவுசெய்து வச்சுக்காதீங்க. அதுதான் பொலிட்டிக்கல் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. ஒரு புரட்சிகரமான டைலாக்ஸ்லாம் போட்டு தெருக்கி விட்டுருக்காப்புல. படத்தில் புரட்சிகம் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காப்புல. ஏன் புரட்சியை சொல்லியிருக்காருன்னா நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்படிலாம் வரதுல கருத்துலாம் இல்லைண்ணா. சும்மா அப்படியே ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ காந்தாரா 1 பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே செகண்ட் ஹாஃபும் வந்து இந்த செகண்ட் பார்ட்டும் வந்து பார்த்துட்டு போகலாம். அண்ட் இது வந்து அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபீல் ஆச்சு எனக்கு. இது வந்து கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்டோரி ஒரு கமர்ஷியலாக அப்படி எடுத்திருக்காங்க. அண்ட் அந்த 120 crores அப்படியே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த மியூசிக்ஸ்லாம் எலிவேட் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த மியூசிக்ஸ்லாம் அப்படியே இன்கார்பரேட் பண்ணி ஒரு இன்னும் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. ஸோ ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இந்த கடைசி அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி கடைசி 20 minutes எப்படி இருந்துச்சோ அதே ஒரு செகண்ட் ஹாஃப்ல எப்படி இருக்கும். அந்த ஹீரோட ஆக்டிங்லாம் ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னா ருக்மணி அவங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதான் நல்லா இருக்கும். ஸ்ட்ரென்த் எல்லாமே நான் மியூசிக்ல இருந்து அந்த ஸ்க்ரீன் விஷுவல் பிரசன்ஸ்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு டிராபேக்னா தமிழ் பேசியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கான்டெம்பரரியான தமிழ், இப்போ பேசுகிற தமிழ் மாதிரி. அது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் டைம்ஸில் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அங்கங்கே எல்லாத்தையும் எல்லாம் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து என்னடா இப்படி பேசுகிறாங்க. சூப்பராக இருந்துச்சுண்ணா. அவருக்கும் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த வில்லன் எப்படி இருந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு இருந்துச்சு. அவரோட நல்லா பார்க்கலாம் மாதிரி தெரியல. சூப்பரா இருக்கு. அவங்க பார்ட் சூப்பரா எல்லாமே 100% கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோயின் பார்ட் அவங்க வந்து அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த இன்னொரு ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா போரிங்கா இருக்கா, எங்கேயுமே போர் அடிக்கல. ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த படத்தோட இந்த படத்தை லிங்க் பண்ணுவோம். அப்போ எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் யூனிக்கா பிடிச்சிருக்குமா, அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. அந்த டைம் அவங்க அந்த ஆங்கிள் நாங்க வந்து யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். சூப்பரா அது நல்லா இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். எல்லாமே கொடுக்கலாம். 8-9 நம்ம காந்தாரா வந்து ஸ்லோவா அது எப்படி பிக்கப் ஆச்சோ அதே மாதிரி தான் இப்போ. சரிங்களா, இது பிளாக் பஸ்டர் படங்க. கண்டிப்பா அடிச்சிடும் 1000 crores. அதே மாதிரி ரிஷப் செட்டி அவர் வந்து எப்படின்னு தெரியல, செம்மையா பண்ணியிருக்காரு. ஃபுல்லா அவருக்கு இந்த வாட்டியும் நேஷனல் அவார்ட் கன்ஃபார்ம். செகண்ட் ஹாஃப் வந்து செம்மையா இருக்கு சார். சான்ஸே இல்லை. போய் பாருங்க. ஒரு 6 எல்லாருமே பார்க்கலாம் சார். இந்த படம் ஆக்சுவலா வந்து என்ன பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவாலிட்டி, அந்த ட்ரேடிங் அப்பெல்லாம் எப்போ ட்ரேடிங் பண்ணாங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேர் ஸ்லோவா போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் சூப்பராக இன்ட்ரெஸ்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃபே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே டோட்டலாக அந்த கார்டு அந்த மோடுக்கு போயிடுது. ஃபுல்லாகவே செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே சப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் நல்லா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட நல்லா இருக்கு.
அதுதான் இதுதான் பெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இன்னும் பெஸ்ட் இது. ஓகேங்களா, இதுக்கும் நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். அதே மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்லாம் செம்மையாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 பேர் ருக்மிணி வசந்தி அவங்க எல்லாமே, ஜெயராம் அவங்க எல்லாமே நல்லா நடிச்சதுனால கூட சின்ன சின்ன கேஸ்ட்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 600 crores 700 crores பட்ஜெட்டில் எப்படி எடுக்குமோ அதை 125 crores எடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு. அதாவது கிராஃபிக்கல் எல்லாமே சூப்பரா இருக்கு. மியூசிக்கு ஃபன்னோட இது சூப்பர் பெஸ்டா தான் போட்டுருக்காங்க. எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஒன்னை விட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்கன்னா 2 அதோட பெஸ்டா இருக்கும். ஸ்டார்ட்